வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த வீடியோவில் சந்திக்கிற சந்தோஷம் எனக்கு. ஒரு பிரீமன்ல இருந்து வ்ளுக்டன்பர்க் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம், நெதர்லாண்டில். இது கிட்டத்தட்ட ரொட்டர்டாம்ங்கிற இடத்துலேருந்து தாண்டி இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு கடலை ஒட்டியான பகுதிக்கு வந்தாச்சு. வந்தோம், கேம்பை ஒட்டியாச்சு, பார்க் பண்ணியாச்சு. இப்போ இரவாயிருச்சு. ஒரு சர்வே விடுறதுக்காக நான் இப்போ வந்திருக்கிறேன். நான் இந்த ஏரியா என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு போவோம். பிரீமன்லேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னால் கிட்டத்தட்ட 400 சொச்ச கிலோமீட்டர். இந்தியாவில் இருந்தால் சென்னை டு மதுரை தூரம், இலங்கையாக இருந்தீங்கன்னா கொழும்பு டு ஜஃப்னா தூரம். நம்ம ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 6-7 ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருப்போம் இந்த தூரத்தை வர்றதுக்கு. மெல்ல மெல்ல தான் வந்தோம். நாங்கள் சின்ன இடத்துல சும்மா பிரேக் அடிச்சுட்டு வந்தோம். நாங்கள் இப்போ இந்த இடத்த பார்ப்போம் என்ன இருக்குங்கிறத. அருமையான கடல். நல்லா நான் சும்மா இன்றைக்கி தான் வந்திருக்கோம். நாங்கள் ஈவினிங் பார்க்குறேன் நான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எல்லாம் இப்போ தான் போகிறாங்க. அவங்க இங்கே சர்ஃபிங் செய்கிறாங்க நிறைய பேர், சன் பாத்து நிறைய பேர். இப்போ நான் மணி 9 மணி, ராத்திரி 9 மணிக்கு நான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வீடியோ. நான் ஃபுல் வே தான் இருக்குது. நாளைக்கு இந்த கடல் குளிப்பேன். நிறைய பேர் குளிச்சுட்ருக்குறாங்க. ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. நமக்கு எல்லாம் மெரினா பீச் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. இங்கே பாருங்க, இங்கே தூரத்தில் இங்கே ஹார்ஸ் போய்கிட்டு இருக்குது. சூப்பரான பீச்சாக இருக்குது. தண்ணிக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே ஒரு புதுசாக நெதர்லாண்டை பார்த்தேன் நான். இது நான் நினைக்கிறேன் இங்கே நெதர்லாண்டில் நிறைய இடங்கள் வச்சுருக்குறாங்கன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. சோலாரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. இது என்னென்னா சன் க்ரீமு ஃப்ரீன்னு போட்டிருக்குது. நீங்கள் கை விட்டிங்கன்னா வரும் நிற்கிறேன். நான் என் கையை அசிங்கப்படுத்த விருப்பப்படலை. நான் கூட இவங்க வெள்ளை தோல் தானே அவங்களுக்கு. இப்போ சன் பட்டால் அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான, ஸ்கின் கேன்சர் வராமல் இருக்க தடுக்கிறதுக்காக சன் அந்த க்ரீம் அப்ளை பண்ண சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவன் ஸ்பான்சர் பண்ணுறான். பெரும்பாலும் பீச்சஸ்ஸு சம்மர் டைமில் இருக்கிற இடங்கள், நிறைய இடங்களில் வச்சுருக்காங்களாம் அவங்க. பாருங்க இந்த மாதிரி சர்வீஸ்னு நிறைய பேர் வெள்ளைக்காரங்க தலைவரதை பார்த்துட்ருக்கேன் நான். அவங்கவுங்க கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வராமல் மறந்துட்டாங்கன்னா இதை எடுத்துக்க வேண்டியது. அவங்க இந்த பீச்சுக்கிட்ட நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, குடி வகைகள் இருக்குது. நைஸ் பீச் ரெஸ்டாரண்ட்டு இது. இதில் ஐஸ்கிரீம், பர்கர் எல்லாம் வாங்கலாம். இதுக்கு என் போஸ்ட் வச்சுருக்குறாங்க. இங்கே நீங்கள் பீச் சேர வாடகை எடுத்துக்கிடலாம். நார்மலாக எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மாதிரி தான். ஆனால் அந்த பீச் ஏரியாஸுக்கு நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது, வாடகைகள் இருக்குது. நான் அந்த ஒரு கேம்பிங் பிளேஸ் தான் இருக்கிறேன் நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் அழகாக செஞ்சுருக்குறாங்க அவங்க. நான் உள்ளே போய் காமிக்கல, உள்ளே போய் எடுக்கும்போது பார்ப்பீங்க நீங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு. பெஸ்ட்டு பீச் லவர்ஸுக்கு ப்ளஸ் குழந்தைங்களோட ரிலாக்ஸ் பண்ணாலும் அருமையான இடம் இது. கொஞ்சம் லாங் ட்ரைவ் தான் டென்மார்க்லேருந்து வர்றதுக்கு, ஆனால் ஒர்த். இந்த ஊரை பற்றியான சில தகவல். இப்போ நீங்கள் பின்னால் பார்க்குறீங்க வீடுகள் எல்லாம், இது ஒரு ஞாபகத்துக்காக அவங்க செஞ்சுருக்குறாங்க. இந்த ஊர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா கண்ணாடி வீடுகளுக்கு ஃபேமஸாக. ஏன்னா கடற்கரை ஓரமாக இருக்குது. இப்போ கண்ணாடி வீடில் அவங்க விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரி விவசாயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தா நிறைய கண்ணாடி வீடுகள் இருக்குது. நான் காமிக்கிறேன். நான் அதுக்குள்ளே வெள்ளரி, தக்காளி, பூ வகைகள் இதுதான் மெயினாக அவங்க இது பண்ணுறது. முழுக்க ஊர் ஃபுல்லாக கண்ணாடி வீடுகளாக தான் இருக்குது உங்களுக்கு. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இது மாதிரி ஒரு செட்டப்பில் அவங்க வீடு கட்டியிருக்காங்க. அதை இது எந்த வருஷம் அங்கே இதில் எழுதியிருக்காங்க அவங்களோட டாக்குமெண்ட்டாக 12ஆவது நூற்றாண்டில் இருந்தது அப்படி செய்யப்பட்டு கொண்டு இருக்குது அவங்களுக்கு. இப்போ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய கேம்பிங் இது இருக்குது. நம்மளுடைய கேம்பிங் எங்கே இருக்குது, அதான் கேம்பிங் சென்டர். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பாருங்கள், உள்ள நான் ஜூம் பண்ணுறேன். சில கேரவேன்ஸாக பார்ப்பீங்க நீங்கள். இதுக்குள்ளே தான் என்னுடைய வண்டி நிற்கிது. நம்ம
அப்படியே உள்ளே போவோம் நம்ம. இதுக்கு காரில் இந்த பீச்சுக்கு வரவே முடியாது, இல்லை நடந்து தான் வரணும், அல்லது சைக்கிளில் வராங்க நிறைய பேர். ஆனால் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. அவங்களுக்கு மெயின் அங்கே சர்ஃபிங் நிறைய பேர் செய்கிறாங்க. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் சர்ஃப் போர்டை சைடில் வச்சுக்கொண்டு போகிறார் அவர். அந்த சைக்கிளை அப்படியே டிசைன் பண்ணி வச்சுருக்கார் சர்ஃபிங் போர்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ நிறைய நாளைக்கு வந்து பார்ப்போம் நாளைக்கு எவ்வளோ பேர் சர்ஃப் பண்ணுறாங்கன்னா. ஆனால் காற்றையே காணும். ஏன் காற்றை காணும்னு சொல்கிறேன்னா, பின்னால் பாருங்கள் அந்த விண்ட் டர்பைன் இருக்குது பாருங்க, ஒன்றுமே ஆடவே இல்லை, அப்படியே இருக்குது. அப்படின்னா ஒன்று நிறைய விண்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அதை, அல்லது கரண்ட்டை தேவையில்லைன்னு சொல்லி நிப்பாடி இருக்கணும், அல்லதுன்னா காற்று இல்லைன்னு அர்த்தம். ஆனால் காற்றே இல்லை. மரம் பாருங்கள், மரங்கள் ஒரு மரமாக செய்யலை உங்களுக்கு, அவ்வளோ ட்ரையாக இருக்குது. இது இது ஒரு கார்டன் ஹவுஸ் கேப் தான் இருக்குது. இதெல்லாம் என்ன வீடுகள் தெரியல, தனி வீடுகளா என்னன்னு தெரில. ஆனால் அந்த உள்ள வீடுகள் இருக்குல்ல உங்களுக்கு, ப்ரௌன் கலர் பில்டிங், அதெல்லாம் ரெண்டடு. நீங்கள் அந்த கேம்பிங் சென்டரோடு சேர்ந்து கான்செப்டில் உள்ளதாக இருக்குது உங்களுக்கு. இப்போ இதுக்கு நான் காரில் அந்த பக்கம் வரணும் உங்களுக்கு. இது அந்த சைட்லேருந்து வருவோம் நம்ம, அந்த சைட்லேருந்து வரணும் நம்ம காருக்குள்ளே. இது பீச்சுக்கு போகிறதுக்காக அப்படி ஒரு கேட் வச்சுருக்குறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இது என்ன வீடுன்னு தெரில உங்களுக்கு சொன்னேன் நான். இதுதான் கேம்பிங் சென்டருடைய பேக் சைடு. இது பாருங்கள், உள்ளே என்னுடைய கேரவன்லாம் நிற்கும். கொஞ்சம் வண்டிகள் நிற்கிதா தெரியுது உங்களுக்கு? இதுக்குள்ளே நம்ம வண்டி நிற்கிது. நம்ம இப்போ இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டே போவோம் நம்ம என்னென்ன இருக்குங்கிறதுக்கு. இதில் நினைக்கிறேன் 4 வகையான அக்காமடேஷன் செய்யலாம் நீங்கள். ஒன்று கேரவனை கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டலாம், ஆட்டோ கேம்ப் இருந்தால் ஆட்டோ கேம்ப்பு, அல்லது டெல்ட் அடித்து நீங்கள் இருக்கலாம் பீச்சப் ரன் பண்ணிவிட்டு. அடுத்து உள்ள வீடு இருக்குது, ஒரு பெரிய ஹவுஸ் ரன் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று ஹூட்டன் சொல்லுவாங்க உங்களுக்கு டேனிஷில், ஒரு குடிசை மாதிரி இதில் மரத்து மேலே கட்டியிருக்கிறாங்க, அதுலேயும் நீங்கள் ரன் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஆனால் நல்லா அழகாக இருக்குது, நல்லாயிருக்கும். எனக்கு இதுதான் உங்களுடைய லோகோ போல், ஸ்டார்ட் வித் அ ஸ்மைல். அவங்க இன்டர்நெட் கோடும் அதான் வச்சுருக்குறாங்க. இன்டர்நெட் கோடை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். இங்கே பார்த்தா தானே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. பிள்ளைங்களுக்கு விளையாட இடம் இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நினைக்கிறேன் வீக்கெண்டில் பிஸியாக இருக்கும், இன்னும் அங்கே ஹாலிடே ஸ்டார்ட் ஆகலை. அங்கே குழந்தைங்களுக்கு வந்தாங்கன்னா நிறைய ஷோஸ் நடத்துவாங்க. அங்கே இங்கே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல ஒரு விளையாடுற இடம் இருக்குது. இதில் அந்த காரை நிப்பாட்டிருக்காங்கலாம் அந்த வீடை வாடகை எடுத்துருக்குங்க இருக்காங்க அவங்களுக்கு. இது பெரிய 2-3 ஃபேமிலிஸை சேர்ந்து தங்கலாம் நினைக்கிறேன். ஒரு பெரிய வீடாக இருக்கும். நீங்கள் ஒரு முழுக்க ஒரு 2-3 குடும்பம் ஒரே குடும்பம் இருந்தாங்கன்னா நீங்கள் அதை முழுக்க எடுத்துகிட்டு இருக்கலாம், தங்கலாம் நீங்கள். இதுவும் அகெயின் பிள்ளைங்களுக்கு ஷோ செய்கிற இடம் நினைக்கிறேன். இது போட்டிருக்குறாங்க அவங்களுக்கு. இங்கே கொஞ்சம் கேரவான் நிற்கிது, நிறைய இருக்குது பீச் உங்களுக்கு. பாருங்கள், வீடு நம்பரே பாருங்கள் நீங்கள், 390 320. இதில் கிட்டத்தட்ட ஒரு 24 வீடு இருக்குது. நிறைய பிரித்து வச்சுருக்குறாங்க அவங்க. முடியும் ஒவ்வொரு தெருவுக்குள்ளே ஒரு 20 வண்டி அடிக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க அவங்க. இதில் எங்கே கடைசி இதெல்லாம் அனுப்பிட்டிருக்கேன் நான். இதுதான் சொன்னேன், இந்த ஒரு வகையான வீடை மாதிரி. அந்த இதுக்குள்ள டெல்ட் அடிச்சிருப்பாங்களா அது மாதிரி. இப்போ ட்ரக்கர் ஷூட் இல்லை, வித்தியாசமாக இருக்கும். அதில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் தங்கினா வரணும் போது இருக்கா. யூரோப்பில் இருக்கவங்கலாம் கரெக்டாக இதை மிஸ் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்க யாராவது டூரிஸ்ட் வந்தீங்கன்னா நெதர்லாந்து பக்கம் இதுக்கோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் தங்கினா தான் நல்லது. ஒரு எப்பயுமே ஒரு இடத்துல என்ஜாய் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஸ்டே பண்ணால் தான் என்ஜாய் பண்ண முடியும். அப்போ தான் அந்த இடத்த கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டு போகலாம். நீங்கள் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இல்லை, உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் தானே உங்களுக்கு. டூரிஸ்ட் பிளேஸ்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை நம்ம போய் பெரிய கட்டடம் பார்த்தோம், தாஜ்மஹால் பார்த்தோம் போகணுங்கிற மாதிரியே கிடையாது உங்களுக்கு.
இது ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்குரிய இடமா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சைடில் பாருங்கள் வேறு மாதிரி வீடுகள் இருக்குது. இதுக்கெல்லாம் வேறு மாதிரி லைன் வீடு மாதிரி வச்சுருக்காங்க அவங்களுக்கு. இதுக்குள்ளே தான் நம்மள்ட்ட ஒரு வண்டி நிற்கிது. ஒரு நாயை காலை கழுவிட்டு கூப்பிட்டு போகிறாரு அவர். டாய்லெட் ஒன்று பார்த்துக்கலாம்.